அன்பான நேயர்களே, வணக்கம். அதிகாலை 2 மணிக்கு எழுந்து யார் கோயிலுக்கு போவார்கள்? ஆனால் ஒரு கோயில் சரியாக அதிகாலை 2 மணிக்கு திறக்கப்படுகிறது. ஏன் தெரியுமா? அங்கிருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணதேவர் பசியுடன் இருக்கிறார். அது மட்டுமல்ல, காலையில் சன்னதியின் கதவை திறக்க தாமதமானால் சாவியுடன் ஒரு கோடாரியும் பூசாரிக்கு வழங்கப்படுகிறது. இந்த சம்பவம் ஒரு புராணம் அல்ல, இன்றும் கேரளாவில் நடக்கும் நிஜம். கம்சனை கொன்ற பிறகு அவர் அடைந்த சோர்வு, அவருடைய ஆயுதங்கள், அவருக்கு படைக்கப்படும் தெய்வீக பாயசம் என பல ரகசியங்கள் இந்த ஆலயத்தில் புதைந்துள்ளன. தயவுசெய்து இந்த காணொளியை ஒரு வினாடி கூட தவிர்க்காமல் இறுதி வரை முழுமையாக பாருங்கள். கேரள மாநிலம் கோட்டயம் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் திருவார்ப்பு கிருஷ்ணர் கோயில் கேரளாவில் மிக அதிகாலையில் திறக்கப்படும் கோயில்களில் ஒன்றாகும். காலையில் கருவறை நடை சரியாக அதிகாலை 2 மணிக்கு திறக்கப்படுகிறது. ஆனால் கோயில் நடை 2 நிமிடம் மட்டுமே மூடப்படுவதாக இணையத்தில் தவறான தகவல்கள் உலா வருகிறது. இந்த ஆலயம் சுமார் 10,000 ஆண்டுகளுக்கும் மேலாக வழிபடப்படுவதாக நம்பப்படுகிறது. ஆரம்ப காலத்தில் இந்த ஆலயத்தில் உள்ள இறைவனுக்கு இளநீர் மற்றும் ஊறுகாய் மட்டுமே காணிக்கையாக வழங்கப்பட்டது என்ற அரிய தகவலும் உள்ளது. ஆராட்டு திருவிழாவின் போது ஸ்ரீ கிருஷ்ணரின் சிலை வலிய மடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கும் இன்றும் அந்த இளநீரும் ஊறுகாயும் பிரசாதமாக படைக்கப்படுகிறது. இங்கு வீற்றிருக்கும் மூலவர் கம்சனை கொன்ற பிறகு மிகுந்த களைப்புடனும் பசியுடனும் ஓய்வெடுக்கும் நிலையில் இருக்கிறார். அவர் சங்கு, சக்கரம், வெண்ணெய் மற்றும் தண்டாயுதம் ஆகியவற்றை தாங்கிய வண்ணம் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். மூலவர் பசியை தாங்க முடியாதவர் என்பதால் கோயில் திறந்தவுடன் திருவார்ப்பு உஷம் என்றும் அழைக்கப்படும் உஷா பாயசம் ஒரு சிறப்பு பிரசாதம் தயாரிக்கப்பட்டு வழங்கப்படுகிறது. இது அம்பலப்புழா பால் பாயசம் போலவே தெய்வீகமாக கருதப்படுகிறது. இக்கோயிலுக்கு மட்டுமே உரித்தான தனித்துவமான முறையில் தயாரிக்கப்படுகிறது. அபிஷேகத்திற்கு பிறகு தெய்வத்தின் முடி முதலில் உலர்த்தப்பட்டு உடனடியாக பாயசம் வழங்கப்படுகிறது. இந்த பிரசாதம் முடிந்த பிறகே தெய்வத்தின் உடலின் மற்ற பாகங்கள் உலர்த்தப்படுகின்றன. மேலும் அதிகாலையில் கருவறை கதவை திறக்கும் சாவியுடன் பூசாரிக்கு ஒரு கோடாரியும் வழங்கப்படுகிறது. சாவியை கொண்டு திறப்பதில் தாமதம் ஏற்பட்டால் பூசாரி கோடாரியால் கதவை உடைத்து விரைவில் அவர் பசியார அனுமதிக்கப்படுகிறார். பக்தர்களுக்காகவே தனிச்சிறப்பு கொண்ட இந்த ஆலயம் குறித்த இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.